ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஜான்வரி டு ஏப்ரல் 2024 கம்ப்ரைசர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சீரியஸ்ல நம்ம டாப் 100 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வென் இஸ் த வேர்ல்டு பிரெய்லி டே அப்சர்வ்ட் எவரி இயர்? ஒவ்வொரு வருடமும் வேர்ல்டு பிரெய்லி டே எப்போ அப்சர்வ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஜான்வரி 4. ஸோ எவ்ரி இயர் ஜான்வரி 4 அன்னைக்கு வேர்ல்டு பிரெய்லி டே செலிப்ரேட் பண்றாங்க. இது எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பிரெய்லியோட இம்பார்ட்டன்ஸை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த டே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த டே ஃபர்ஸ்ட் யூஎன் ஜெனரல் அசம்பிளியால 2019ல இனிஷியேட் பண்ணப்பட்டது. Moving on to the second question, General Dong Jen, who was recently seen in the news, is the defense minister of which country? ஸோ சமீபத்தில் செய்தியில் பார்த்த ஜென்ரல் டாங் ஜென்ரவர் எந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சைனா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜென்ரல் டாங் ஜென் தான் சைனாவோட நியூ டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லீ ஷாங்ஃபு அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. Moving on to the third question, which city in Maharashtra has been selected by the Union Ministry of Youth Affairs and Sports as the venue to host National Youth Festival 2024? ஸோ நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் 2024 எங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாசிக் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நாசிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவால் இருக்குது. இந்த பிளேஸை தான் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஹோஸ்டிங் த நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் NYF 2024. மூவிங் ஆன் ஃபர்தர், ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னர் ஹூ வாஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஒன் டே இன்டர்நேஷ்னல் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் அ பிளேயர் ஃப்ரம் விச் கண்ட்ரி? ஸோ ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ரிட்டையர் ஆன டேவிட் வார்னர் எந்த நாட்டை சார்ந்தவர், எந்த நாட்டோட பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆஸ்திரேலியா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பனர் தான் டேவிட் வார்னர். இவர் தான் ODI அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. மூவிங் ஆன் டு த ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்கீம் எஸ்டாப்ளிஷ்டு பை த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டு என்ஷூர் த சேஃப்டி ஆஃப் விட்னஸ் ஃபேசிங் த்ரெட்ஸ்? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஸ்கீம் என்ன? யாருக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா விட்னஸோட சேஃப்டிக்காக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ மூவிங் ஆன் டு த சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பயோசிமிலர் ஆன்டி டயாபெட்டிக் ட்ரக் ரீசென்ட்லி லான்ச்டு பை கிளென்மார்க் இன் இந்தியன் மார்க்கெட்? கிளென்மார்க்கால இந்தியன் மார்க்கெட்ல ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட ஆன்டி டயாபெட்டிக் ட்ரக் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லிராஃபிட் தான் கரெக்ட் ஆன்சர். கிளென்மார்க் பார்மக்யூட்டிக்கல் லிராஃபிட்ன்ற ஒரு பாப்புலர் ஆன்டி டயாபெட்டிக் மெடிசனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் 70% சீப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டயாபெட்டிக் பேஷண்ட் மோர் அஃபோர்டபுளாக இந்த மெடிசனை வாங்கலாம். Moving on to the seventh question, which organization along with the CCRAS launched the SMART 2.0 program to promote clinical studies in priority area of Ayurveda? ஸோ எந்த ஆர்கனைசேஷன் ஸ்மார்ட் 2.0 ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நேஷ்னல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஸோ NCISMனு சொல்லுவாங்க, நேஷ்னல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். இவங்க தான் ஸ்மார்ட் 2.0 ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதால கிளினிக்கல் ஸ்டடீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. மூவிங் ஆன் டு த எய்த் கொஸ்டின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் சிப் வார், த ஃபைட் ஃபார் வேர்ல்டு மோஸ்ட் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிறிஸ் மில்லர் தான் கரெக்ட் ஆன்சர். கிறிஸ் மில்லர் தான் சிப் வார், த ஃபைட் ஃபார் த வேர்ல்ட் மோஸ்ட் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி என்ற புக்கோட ஆத்தர். மூவிங் ஆன் ஃபர்தர், நைன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
Recently, what new requirement has the Election Commission of India introduced for registered unrecognized political parties seeking election symbols? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ்க்கு தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மூவிங் ஆன் டு த 10th question. Which company recently secured a contract to survey India's first PRT metro corridor using drones? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐஜி ட்ரோன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஐஜி ட்ரோன்ஸ்ன்றது ஒரு இந்தியன் ட்ரோன் டெக்னாலஜி கம்பெனி. இவங்க தான் ஒரு சர்வே வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பர்சனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் மெட்ரோ காரிடார் உத்தரகாண்ட்ல யூசிங் ட்ரோன்ஸ் மூலயமா இந்த ப்ரோக்ரஸை பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் மிலிட்ரி எக்ஸசைஸ் டிட் த இந்தியன் நேவி P-81 ஏர்கிராஃப்ட் பார்ட்டிசிபேட் இன் குவம்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எக்ஸசைஸ் சி டிராகன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எக்ஸசைஸ் சி டிராகன் 24 இதுதான் இந்தியன் நேவி P-81 ஏர்கிராஃப்ட் குவான்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது. இது வந்து ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் எக்ஸசைஸ். இது யுஎஸ் நேவியால நடத்தப்படுது. மூவிங் ஆன் டு த 12th question. யாக ஷகனா a traditional folk dance belongs to which of the following state அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கர்நாடகா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 13th question. What is the name of mobile app developed by National Surveillance Program for Aquatic Animal Disease NSPAAD project to track and monitor fish disease across the country? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரிப்போர்ட் ஃபிஷ் டிசீஸ். ஸோ ரிப்போர்ட் ஃபிஷ் டிசீஸ்ன்றது தான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நேஷனல் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் அக்வாட்டிக் அனிமல் டிசீஸால டெவலப் பண்ணப்பட்டது. இது எதுக்குன்னா ஃபிஷ்ஷோட டிசீஸை ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு எஃபெக்டிவ் மொபைல் அப்ளிகேஷன். மூவிங் ஆன் டு த 14th question. On which day is National Youth Day celebrated annually to honor the birth anniversary of சுவாமி விவேகானந்தா? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 12th ஜான்வரி தான் கரெக்ட் ஆன்சர். நேஷனல் யூத் டே வந்து ஒவ்வொரு வருடமும் ஜான்வரி 12 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணப்படும். இது சுவாமி விவேகானந்தாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டா பே பண்றாங்க. மூவிங் ஆன் டு த 15th question. Which state launched லக்ஷ்பதி பைட்யா ஸ்கீம் ரீசன்ட்லி? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அசாம் தான் கரெக்ட் ஆன்சர். அசாம் கவர்மெண்ட் தான் இந்த லக்ஷ்பதி பைடியா ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரைமரி கோல் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா 40 lakh உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை ரூரல் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸாக மாற்றுறது தான் இதோட ப்ரைமரி கோல். மூவிங் ஆன் ஃபர்தர் 16th question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா who has been recently assumed the position of Chief of Staff at Southern Naval Command? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரியர் அட்மைரல் உபால் குண்டு தான் கரெக்ட் ஆன்சர். ரியர் அட்மைரல் உபால் குண்டு தான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அட் த சதர்ன் நேவல் கமாண்டா பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் நேவல் அகாடமியோட அலுமினஸ் அண்ட் இவர் இந்தியன் நேவியில் 1991 ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஹீ ஸ்பெஷலைஸ்டு இன் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். மூவிங் ஆன் ஃபர்தர் 17th question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா who secured the gold in the 57 kg category at the 2024 Zagreb Open Singles? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமான் ஷெராவாட் தான் கரெக்ட் ஆன்சர். அமான் ஷெராவாட் தான் ஜாக்ரேப் ஓப்பன் 2024 மென் சிங்கிள் 57 kg டிவிஷனில் கோல்டு வின் பண்ணியிருக்காரு. இவர் யாரை வெற்றி கண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ஜூ வேன்ஹோவை 10-0 பாயிண்ட்ஸில் வெற்றி கண்டிருக்காரு. ஸோ குளோபலாக இவர் 13th ரேங்க்ல இருக்காரு.
Moving on to the 18th question, which space agency recently conducted its first mobile robotic mission up to the moon வைப்பர் ரோவர்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாசா தான் கரெக்ட் ஆன்சர். நாசாவோட வைப்பர் ரோவர். ஸோ இதுதான் வாலடைல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் ரோவரை ரெப்ரசன்ட் பண்ணுது. Moving on, 19th question. Recently, the World Health Organization has certified which country as a malaria-free country? சமீபத்தில் எந்த கண்ட்ரியை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மலேரியா ஃப்ரீ கண்ட்ரியா ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு, சர்டிஃபைட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கேபோ வெர்டி தான் கரெக்ட் ஆன்சர். கேபோ வெர்டின்றது ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்காவில் லொக்கேட் ஆயிருக்கு. இதுதான் இப்போ WHO-ஆல மலேரியா ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்ற சர்டிஃபிகேஷனை பெற்றிருக்கு. Moving on to the 20th question, Atpadi Conservation Reserve recently seen in the news is a new conservation reserve of which state? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா தான் கரெக்ட் ஆன்சர். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் அட்பாடி கன்சர்வேஷன் ரிசர்வ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கிலியில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.